திருமணம் என்பது மனம் சம்மந்தப்பட்டது, கட்டிடம் என்பது பணம் சம்மந்தப்பட்டது. முதல் தம்பி விஷால் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்ததே தப்பு. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றாவே லிங்க் பண்ணிக்காதீங்க, தனித்தனியாக வைங்க. எது எது எப்பப்போ நடக்குமோ அப்பப்போ நடக்கும். அழகாக நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சா, கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கணக்கு, அடுத்த குழந்தை குட்டின்னு அப்படி போயிடும். அதெல்லாம் வாழ்க்கை, அதுக்கு தானே சார் பண்ணுறது. அதை விட்டுட்டு கேட்டால் இதையும் அதையும் லிங்க் பண்ணுறது தப்பு. நிச்சயதார்த்தம் எதுக்கு பண்ணுறதுன்னா, இன்னாருக்கு இன்னாரோட இந்த தேதியில் இந்த கிழமையில் திருமணம் நடக்கும் இந்த இடத்துல அப்படின்றது தான். ஆனால் நிச்சயதார்த்தம்ன்றது வீட்டுக்குள்ளேயே இவங்க நடத்துனாங்க. வெறும் இன்னாருக்கும் திருமணம்ன்றது மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சது தவிர எந்த தேதியிலன்னு தெரியல. விஷாலுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, எப்போ கல்யாணம் நடக்கும்? நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடித்த பிறகு கல்யாணம் நடக்கும். எப்போ முடிப்பாங்க? மண்டபம் என்ன வேலை கண்டிஷன்றது வந்து பப்ளிக்கு தெரியாது. பப்ளிக்கோ ஊடகத்தில் எப்போ எவ்வளோ பெண்டிங் வேலை இருக்குதுன்றது கூட தெரியாது. அதில் இருக்க நிர்வாகிகள் தான் சொன்னோம், இன்னும் எவ்வளோ நாள் வேலை நடக்கும், 1 மாதத்தை முடியுமா, 2 மாதம் முடியுமா, 3 மாதம் முடியுமா சொல்லணும். அதை யாரோ நாசர் சொல்லணும், அல்லது வந்து கார்த்தி சொல்லணும், இல்லை விஷாலே கூட சொல்லலாம். அந்த மண்டபம் முடிகிறப்போ தான் இவங்க திருமண டேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது சாய் தன்ஷிகா விஷால் நிச்சயதார்த்தம் வந்து நடந்தது. ஆனால் இப்போ சமீப நாட்களில் பார்க்கும்போது இருவருக்கும் உண்டான அந்த திருமண உறவு அப்படிங்கிறது திருமணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே தற்பொழுது வந்து இல்லை. இப்போ சாய் தன்ஷிகாவினுடைய எந்த நிகழ்ச்சிக்குமே விஷால் அவர்கள் வர்றதில்லை. இந்த இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி பல இடங்களில் போராட்டெல்லாம் கேட்குறாங்க. அது இங்கே சொல்லணும்னு இருக்கு போல நினைக்கிறேன். முதல்ல அதை ஏன் என்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியல. முதல்ல நீங்கள் தான் அதுக்கு இல்லை அவனு சொல்கிற நடக்கல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்பயும் நான் உண்மையை தான் பேசுவேன், நான் சத்தியத்தின் நேர்மையை தான் நான் பேசுவேன். சத்தியமும் விஷால் நடித்த படம் தான். ஆமாம், சத்தியம். ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன். விஷால் வந்து மகுடம் படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன். அந்த ரவி அரசு வந்து அந்த இயக்குனரோட பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு பஞ்சாயத்து நடந்து அந்த படத்தை வந்து மகுடம் படத்தை வந்து தெரியும் இல்லையா, மகுடம்னு ஒரு படம், அது சத்யராஜ் நடிச்ச பழைய படம் நினச்சிடாதீங்க, ரீமேக்லாம் கிடையாது, இது புது படம். அதாவது விஷால் நடிக்கிற மகுடம் படம். அந்த விஷால் வந்து நடிக்கிற படம், அதை இயக்குனர் வந்து ரவி அரசுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனையாயிட்டு விஷால் வந்து தானே வந்து இயக்குற மாதிரி இருக்குது. அதில் முழு வீச்சில் இருக்கிறது உண்மை. இதில் மகுடம் படத்தில் நீங்கள் வந்து திருமணம் குறித்து கேட்குறீங்க. இது மகுடம் பற்றி எனக்கு தெரியும். இல்லை, இயக்குனர்னா நடிகரை விட இயக்குனருக்கு வேலை அதிகம் இல்லை? இயக்குனருக்கு வேலை அதிகம் தான் சார். அது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து இப்போ அவர் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணிட்டார். அவரை அனுப்பிட்டு அவரை வந்து நீக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை போர் வந்து இருக்குது ரவி அரசுக்கும் இவருக்கும், விஷாலுக்கும். அது யார் பக்கம் என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது. பட் ஆனால் ரவி அரசு வந்து அவர் எடுத்துகிட்டு அவரே வந்து இயக்குறாருன்ற மாதிரி, யார் விஷாலே இயக்குறாரு. அப்போ நடிகர் இயக்குனர் நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் கூடுதல் வேலை தானே, அது பொறுப்பு அதிகம் இல்லை. அதனால் அந்த பிஸியில் அவர் இருக்கும்போது இங்கே யோகினான்னு ஒரு படம் அந்த அம்மா நடித்தது, யார் சாய் தன்ஷிகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நடித்த பெண் அவங்க. இது ஒரு 21வது படம் நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு, 21வது படம் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது 20 படம் நடிச்சிருக்காங்கன்ட்டு. 21வது படம் இது. இந்த படத்தில் வந்து நான் படம் பார்த்தேன் பெருசாக வந்து சொல்லணும். ஆனால் ஒரு ஆவரேஜ் ஃபில்மு. மோசம்னு சொல்கிறது, படம் மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு ஆக்ஷனாக வந்து ஏதோ விஜயசாந்தி ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா, 2 பேரும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அந்த படம் யோகிதா படத்துக்கு ப்ரொமோஷனுக்கோ இல்லை எதுக்குமே வந்து விஷால் வரலன்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டார் போன ஒரு இடத்துல. அந்த டாப்பிக்கே விட்டுருப்பான்ட்டேன். எனக்கு அவனுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். யாருக்கு? விஷாலுக்கு. அந்த 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 கண்டென்ட்டே விட்டு நீ வேறு போயிருந்தேன். இருந்தாலும் பட் நீங்கள் கேட்குறீங்களா, தொடர்ச்சியாக கேட்குறதுனால சொல்கிறேன். இந்த யோகிதா படத்தை வந்து இப்போ தான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன், சரிங்களா. அது எதுக்காக பார்த்தேன்னா விஷாலுக்காக பார்த்தேன். விஷாலுடைய மனைவி நடித்த படமாச்சே, வருங்கால மனைவி. அப்படி சொல்லணுமா? ஆமாம், என்ன திருமணம் நடக்கலல்ல? திருமணம் நிச்சயம் பண்ணியாச்சுனால மனைவி தானேப்பா. ஓகே. இதில் ஒரு சட்ட சிக்கல் வருதா? சரி, ஓகே, வருங்கால மனைவி. அப்போ அவங்க வந்து அதுக்காக நான் போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா படம் வந்து அந்த அவங்க கேரக்டர் பொறுத்தவரைக்கும் நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் சில குறைகள் இருக்காது, அது பெருசாக பேச வேண்டியதில்லை. படம் மோசம் கிடையாது. நான் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கிறேன் எந்த படத்தையுமே.
ஏன்னா கடுமையான உழைப்பு அதில் இருக்குது, 24 கிராஃப்ட் வேலை செய்யுது. அதனால் போகிற போக்கில் வந்து நம்ம சொல்ல முடியாது. படம் ஆவரேஜ் படம் வந்து அவங்க நல்லா தான் நடிச்சிருந்தாங்க சாய் தனுஷிகா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒருவேளை வந்து படத்தை இயக்கத்தில் பிஸியாக இருந்திருக்கலாம், வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், வெளிநாட்டில் ஷூட்டிங் இருந்திருக்கலாம் விஷாலுக்கு, இப்படி பல காரணம் இருக்குது. வரலன்றதை வச்சே வந்து அப்படி சொல்லிட முடியாது. இல்லைங்க, சில பேர்ன்றது யார், இந்த ஊடகங்களை பேசக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இப்போ வந்து சரியாக வந்து இல்லைன்னா, நம்ம அந்த கட்டத்துக்கே போவேணாம். நமக்கு தெரிஞ்ச தகவலாம் என்னென்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு, அந்த கட்டிடம் வேலை முடிஞ்ச உடனே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு இலக்காக சொல்லப்பட்டது. யாருன்னா விஷால் தரப்பில் அந்த நடிகர் சங்க கட்டணம் முடிஞ்ச உடனே அதில் இருக்கிற மண்டபத்திலேயே தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதனால ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ நிச்சயதார்த்தம் சொன்னாலே வழக்கமாக நிச்சயதார்த்தம் எதுக்கு பண்ணுறதுன்னா, இன்னாருக்கு இன்னாரோட இந்த தேதியில் இந்த கிழமையில் திருமணம் நடக்கும் இந்த இடத்துல அப்படின்றது தான். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் கேட்டுங்க. நிச்சயதார்த்தம் என்பது இன்னாருக்கு இன்னாரோட இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நடக்கும்ன்றது தான் நிச்சயதார்த்தம். ஆனால் நிச்சயதார்த்தம்ன்றது வீட்டுக்குள்ளேயே இவங்க நடத்துனாங்க. வெறும் இன்னாருக்கும் திருமணன்றது மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சது தவிர எந்த தேதியிலன்னு தெரியல. எந்த கிழமை, எந்த தேதி, எந்த நேரம், எந்த இடம் அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் வந்து ஒரு கேள்வியாகவே இருந்தது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து விஷால் தான் சொல்லணும், சாய் தனுஷிகா சொல்லணும். ஆனால் அடுத்தடுத்து இவங்களோட சந்திப்புகள் வந்து தொடர் சந்திப்புகள் இல்லை. எல்லா பொது நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க தனித்தனியாக தான் போகிறாங்கன்னு ஒரு செய்தி வரும்போது, இந்த உங்களை மாதிரி ஊடகங்களுக்கெல்லாம் வந்து கேட்டால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கொலவெறியோடு வந்து விவாகரத்து தகவலுக்காக காத்துட்ருக்கிற இந்த ஊடக கழுகுகள் விஷாலுக்கும் சாய் தனுஷிகாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இது அவசியமற்ற ஒரு உருட்டலாக தான் போயிடும், தேவையில்லாமல் உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, எப்போ கல்யாணம் நடக்கும்? மண்டபம் அந்த இது கட்டி முடிச்ச அந்த நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடித்த பிறகு கல்யாணம் நடக்கும். எப்போ முடிப்பாங்க? இப்போ அந்த நடிகர் சங்கம் கட்டிடம் எப்போ கட்டி முடிக்கிறாங்களா அப்போ இவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் பில்டிங் எப்போ முடிப்பாங்க? இவங்க டேட் எப்போ வந்து திருமணம் உத்தேசமாக ஒரு சில நேரத்தில் தை மாதம், மாசி, பங்குனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் முடியும் போது அங்கேயும் வேலைகள் முடிகிற பட்சத்தில் அன்னைக்கு இவங்களுடைய கோல் வந்து அதுதான். அப்படி தான் பேசப்பட்டது. என்ன திருப்பி பாருங்க, அதுதாங்க நான் சொல்கிறேன். மண்டபம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மண்டபம் என்ன வேலை கண்டிஷன்றது வந்து பப்ளிக்கு தெரியாது. பப்ளிக்கோ ஊடகத்தில் எப்போ எவ்வளோ பெண்டிங் வேலை இருக்குதுன்றது கூட தெரியாது. அதில் இருக்க நிர்வாகிகள் தான் சொன்னோம், இன்னும் எவ்வளோ நாள் வேலை நடக்கும், 1 மாதத்துல முடியுமா, 2 மாதம் முடியுமா, 3 மாதம் முடியுமா சொல்லணும். அதை யாரோ நாசர் சொல்லணும், அல்லது வந்து கார்த்தி சொல்லணும், இல்லை விஷாலே கூட சொல்லலாம். அந்த மண்டபம் முடிகிறப்போ தான் இவங்க திருமண டேட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்படி தான் பேசப்பட்டது. ரெண்டுமே அந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பதிலில் தான் வந்து முடியும். அப்படி கிடையாது. இது நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இந்த திருமணம் என்பது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப சீரியஸாக பேசுங்க, நாட் ஜோக். திருமணம் என்பது மனம் சம்மந்தப்பட்டது, கட்டிடம் என்பது பணம் சம்மந்தப்பட்டது. முதல் தம்பி விஷால் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்ததே தப்பு. நம்ம எதை நம்ம வந்து இலக்கு வைக்கிறதுன்னு வேணும். இதை யாராவது பெரியவங்க யாராவது வந்து சொல்லி, இப்போ என் தம்பியாக இருந்தானா நான் உட்கார வச்சு சொல்லுவேன், அட்வைஸ் கொடுப்பேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நம்ம நிறைய திருமணங்களை வந்து பண்ணி வச்சுருக்கோம். பண்ணது ஒரு திருமணம் தான் எனக்கு, ஆனால் பல திருமணங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து எப்போவுமே வந்து நான் இந்த ரொம்ப கவலையோடு உருக்கத்தோடு நான் சொல்கிறேன். விஷாலுக்கு மட்டுமே சொல்ல, தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், சின்ன விஷயந்தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. தயவு செய்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றாவே லிங்க் பண்ணிக்காதீங்க, தனித்தனியாக வைங்க. இது வந்து ப்ரொஃபஷ்னல். தம்பி விஷாலுக்கு நான் சொல்கிறது, இது ப்ரொஃபஷ்னல். எது ப்ரொஃபஷ்னல்? நடிகர் சங்கம்ன்றது ப்ரொஃபஷ்னல். அண்ணன் நாசர் வந்து என்னோட பெரியவர், என்னோட வயசில் நம்ம என்னோட அனுபவம் கூட இருக்கலாம். இது வந்து ப்ரொஃபஷ்னல், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பர்சனல். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இது என்ன வேணாலும் ஆகலாம். இந்த மண்டபம் இன்னும் 1 வருஷம் ஆகலாம், இன்னும் 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகணும்னு நோக்கம் நமக்கு கிடையாது. ஏன்னா அது பணம் சம்மந்தப்பட்டது. பணம் வந்தால் தான் வேலை நடக்கும் இல்லையா? அப்போது
இங்கே வந்து நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே பொருளாதாரம் குறித்து நாம் வந்து திட்டமிட முடியாத போது ஒரு பொது வேலை அது. நடிகர் சங்க கட்டிடம் என்பது பொது வேலை. அது வந்து 1 வருஷத்தில் முடியலாம், 2 வருஷத்தில் முடியலாம், 3 வருஷத்தில் முடிஞ்சாலும் ஒன்றும் அதனால் நஷ்டம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனால் இது வாழ்க்கை. நிச்சயதார்த்தம் பண்ண பெரியவங்க, நான் நினைக்கிறேன் விஷால் குடும்பத்தில் பெரியவங்க யாரும் சரியான பெரியவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். திருமணம் முடிஞ்சு நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார், இதில் என்ன சார் பெரிய இது இருக்குது? நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டிங்க, நிச்சயதார்த்தத்தை அடித்து ஒரே தலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணமாக முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? இந்த திருமணம் என்பது இது. நீங்கள் ஒரு விவசாய நிலம் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? விவசாயம் மட்டும் தான் வாங்குறீங்க. நாற்று நடணும், களை எடுக்கணும், பயிர் வைக்கணும், அதான் பயிர் வளரணும், அதுக்கப்புறம் வந்து கதிர் வரணும், அறுவடை செய்யணும், அடுத்த போகத்துக்கு போகணும். ஒரு நிலத்துக்கே இவ்வளோ இருக்குல்ல சார். திருமண வாழ்க்கையில் இது ஓகே காலத்தோடு விதைக்கணும்ல. நான் சொல்றது புரியுதா? ஜோக் கிடையாது, சீரியஸாக பேசிட்டு இருக்கிறேன். எவனா ட்ரோல் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி மயிரை கூட எனக்கு கவலை கிடையாது. என் தம்பியோ என் பிள்ளையோ இருந்தானா விஷால், நான் இந்த அட்வைஸ் தான் பண்ணுவேன். காலத்தோடு செய்யணும். இந்த கல்யாணம் என்பதெல்லாம் வந்து நீ கட்டிடத்தை நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம் சார். நீங்கள் 2 வருஷம் கூட கழிச்சு கட்டிக்கலாம் கட்டிடம். இப்போ நான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணுறவங்க சொந்த வீடு இருக்கா சார்? நீங்கள் சொல்லுங்கள். சொந்த வீட்டுக்கு வந்து வாங்கின பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பல பேர் வாழ்க்கையை எழுந்துக்கிறான். நான் சொல்கிறேன், எப்படி வீடு சொந்த வீடு கட்டின பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு இருந்தவன் ஒரு 10% ஒன்றா சக்ஸஸ் ஆகியிருக்கலாம். ஆனால் பல பேர் கல்யாணம் ஆகாது அப்படியே காலத்தை தள்ளணும்லாம் இருக்கிறான். ஏன் சொல்லுங்கள்? ஏன் இவன் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் வீடு கட்டி இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள 40 வயசு ஆகிடும். அப்புறம் பொண்ணு கிடைக்காது. எது எப்பப்போ நடக்குமோ அப்பப்போ நடக்கணும். அழகாக நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சா, கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அடுத்த கணக்கு, அடுத்த குழந்தை குட்டின்னு அப்படி போயிடும். அதனால் வாழ்க்கை அதுக்கு தானே சார் பண்ணுறது. அதை விட்டுட்டு வந்து கேட்டால் இதையும் அதையும் லிங்க் பண்ணுறது தப்பு. பார்க்கலாம், நல்லபடியாக கட்டிடம் முடியட்டும், அவங்க கல்யாணமும் அங்கே முடியட்டும். அங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அவங்க வந்து நல்லா தான் இருக்க போகிறாங்க. யார்? விஷாலும் சாய் தன்ஷிகாவும். இல்லை வேறு எங்கேயாவது கோயிலில் போய் கல்யாணம் பண்ணாங்கனாலும் அங்கேயும் நல்லா தான் இருக்க போகிறாங்க இல்லைங்களா? ஓஹோன்னு கல்யாணம் பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சதை பார்த்துருக்குறோம். நம்ம ஊரே வந்து பெருமையாக கொண்டாடுற அளவுக்கு கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சதை நம்ம பார்த்துருக்குறோம். கோயிலில் போய் தாலி கட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பேர் கோயிலில் போய் தாலி கட்டி 35 வருஷமாக வெற்றிகரமாக வாழ்ந்துட்டுருக்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவரெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன்ல. நான் எனக்கு விஷாலுக்கு எனக்கு வந்து கேட்டால் ஒரு தடவை நான் ஒரு சில விஷயம் பேசுனது வந்து உடனே விஷால்கிட்ட இருந்து அது நோட்டீஸ் வந்தது, அது வந்து கேஸ் வந்து அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் சார், அது ஒன்றும் பெரியல. ஆனால் ஆழ்மனத்தில் என்ன இருக்குதோ அதை பேசணும், உண்மை என்னவோ பேசணும். வன்மத்தோடு பேசுறதுக்கு எனக்கு அது பழக்கமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசணும், நேருக்கு நேர் பேசுவேன். அது என்ன பிரச்சனை வந்தாலும் அது பார்த்துக்கலாம். இந்த ஊடகமாக மறைச்சி பேசலாம் கிடையாது. விஷால் செய்த ஒரே ஒரு தவறு என்னென்னா, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும். அதை ஏன் நான் தவறுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தவறுன்னா அதாவது குற்றம் கிடையாது, தவறு வேறு, குற்றம் வேறு. அது குற்றம் கிடையாது. நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கு தள்ளி போயிட்டு இங்கே சும்மா இருந்தாலே மெல்லுவான். எது சும்மா இருந்தாலே மெல்லுவான். ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆன் கேமராவில் பேசணுன்னா கூட ஒரு பெரிய ஜாம்பவான் ஆன் கேமராவில் பேசினாலும் ஆஃப் கேமராவில் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க அது நடக்காதுங்க. எது நடக்காதுங்க? விஷாலுடைய சாய் தன்ஷிகாவுடைய விஷயம் வந்து நடக்காதுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு பேசுகிறாரு. எதுக்கு இந்த பேச்சு எதனால் வருது? இது யார் காரணம்? விஷால் தானே காரணம். நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அப்பா அம்மா முன்னாடியே தாலி கட்டிட்டு அதே முடிஞ்சிருச்சு. அது டிக்ளேர் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு போதும்ல, சாமியோட அப்பா அம்மாவே போதும். அப்பா அம்மா முன்னாடி தாலி கட்டினாலே போதும். இது அப்படியே ஊரே திரண்டு வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ எதையுமே தள்ளி போடக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். எனக்கு எந்த வன்மத்தோடு பேசவே இல்லை, எந்த அச்சத்தோடும் பேசவே இல்லை. அது புரிஞ்சுக்க முதல்ல. அச்சம் தான் என்னை பார்த்து அச்சப்படும், அதை முதல்ல புரிஞ்சுங்க. எனக்கு வந்து வன்மம் இருக்கக்கூடாது, அச்சமும் இருக்கக்கூடாது. வன்மமும் எனக்கு இல்லை, அச்சமும் இல்லை, உண்மையை பேசுகிறேன். விஷால் வந்து திருமணத்தை முடித்து அடுத்தடுத்த நிலையில் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். காலத்தோடு பயிர் செய்யணும் எதுக்கு சொல்லியிருக்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.